நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல கதையோட கருவை சொல்லிடுறேன். அது என்னன்னா, அயான்ற ஒரு பொண்ணு இருக்கா, பேரண்ட்ஸ் இழந்திருப்பா, மாமா மாமி தான் இவளை வளர்த்துட்டு இருக்காங்க, ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, 60 வயசு மதிக்கத்தக்க சாதிக் அலி அப்படின்ற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்குன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஐப்ன்ற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த கதை கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப நம்ம தாமதிக்காம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். அயான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போதே பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு விபத்துல இறந்து போயிடுறாங்க. அப்பத்துல இருந்து இந்த அயான்ற பொண்ணை வந்து மாமாவோ மாமியோ தான் பாத்துக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அயாவை பாத்துக்கிறதுல பெருசா விருப்பமே கிடையாது. வேற வழி இல்ல, அப்படி சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு, நம்ம தானே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அயா வச்சு எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு மாமி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, அயா அந்த வேலையை முடிச்சிரு இந்த வேலையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அயாவும் சலிக்காம அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம மாமா மாமி கூட தான் இருக்கணும், நம்ம சின்ன பொண்ணு என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்களுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அயாவை பொறுத்த வரைக்கும் 10 வயசு இருக்கிற வரைக்கும் படிச்சிருப்பாங்க, பேரண்ட்ஸ் நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அயா வந்து ஸ்கூலுக்கு போகாம தான் இருக்கா. இவளுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்ற மாதிரி ஏக்கம் தான் இருக்கு. ஸ்கூல் முடிச்சுட்டு பசங்க வராங்க போறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஸ்கூலுக்கு போய் படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறா. இந்த விஷயத்த வந்து மாமா கிட்டயும் மாமி கிட்டயும் இவ கேட்கவும் செய்யறா. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குலாம் நிறைய காசு வேணும், எங்க கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்ல, உன்னை பாத்துக்கிறதே பெரிய விஷயம், இல்ல உன்னை ஸ்கூலுக்கு வேற அனுப்புவாங்களா அப்படின்ற மாதிரி மாமி இருக்காங்கல்ல, ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசுறாங்க. இவளுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன வேலை சொன்னாலும் சரி, இவளுமே வந்து சலிக்காம செஞ்சுட்டு இருக்கா. இப்படிதான் இவளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படியே இவளுமே வந்து ஒரு 18 19 வயசுக்கு வந்துடுறா. இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளை இவ்வளவு நாள் வளர்த்திருக்கோம், நமக்கு என்ன ஆதாயம், ஒரு ஆதாயமும் இல்லாம இருக்கு, இவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும். அதே சமயம் அந்த கல்யாணம் மூலியமா நம்ம நிறைய காசை வந்து சம்பாதிக்கணும். நம்ம எல்லாம் வந்து காசை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இவளை கல்யாணம் பண்றது மூலியமா நம்ம நிறைய காசு சம்பாதிக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான சம்பந்தத்தை பார்க்கணும்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அவங்க இது சம்பந்தமா வீட்டுல இருக்கும் போதே பேசுவாங்கல்ல, இதெல்லாம் அயாவோட காதுக்கும் கேக்குது. என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்மளை சீக்கிரம் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க, அது மூலியமா ஆதாயம் அடையணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரை பத்தி தெரிய வருது. அவரோட பேரு சாதிக் அலி அப்படின்றது. அவர் ஆள் கொஞ்சம் நல்லவர் தான் போல, ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தேவை. அதாவது வந்து மனசார பாத்துக்கணும். இப்ப வேலைக்காரங்களை போட்டா அவங்க மனசார பாத்துக்க மாட்டாங்கல்ல, ஒரு துணைவி இடத்துல இருந்து பாத்துக்கணும். ஆனா வந்து இல்லற வாழ்க்கைலாம் அவரால் வந்து ஈடுபடவே முடியாது. 60 வயசு ஆயிடுச்சு. சாதிக் அலி அப்படின்றது அவரோட பேரு. பெரிய பணக்காரரா இருப்பாரு. இப்ப அவர் தரப்புல இருந்து அப்ரோச் பண்றாங்க. அவர் நேரடியா பேசாம அவர் தரப்புல பேசுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுமே வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது வயசு எல்லாம் பிரச்சனை இல்ல, 30 வயசா இருந்தாலும் சரி, 25 வயசா இருந்தாலும் சரி, கல்யாணம் முடிச்சு வச்சா நாங்க எங்க தரப்புல இருந்து நிறைய காசு தரோன்ற மாதிரிலாம் எல்லார்கிட்டயும் அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துக்கிட்ட எல்லாம் சாதிக் அலிக்காக ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாமா மாமிக்கு அந்த விஷயம் தெரிய வருது. ஐயாவை பேசாம கட்டி கொடுத்துட்டா என்னன்ற மாதிரி கணக்கு போடுறாங்க. என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் காசு எல்லாம் நம்ம போட முடியாது. இப்ப ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா இவங்க தரப்புல இருந்து சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. சொல்ல போனா காசு நம்ம வாங்குற மாதிரி இருக்கணும். இத்தனை வருஷம் இவளை பார்த்திருக்கோம்ல, இத்தனை வருஷம் இவங்க கஷ்டம் தான் படுத்தி இருப்பாங்க, இருந்தாலும் இத்தனை வருஷம் நம்ம பார்த்திருக்கோம்ல, அதுக்கு நமக்கு ஏதாவது ஆதாயம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சாதிக் அலியோட ஆளு இவங்க கிட்ட அந்த ஆஃபரை கொண்டு வராரு. இவங்களுமே உடனே ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா அப்படி பேச வந்தவரே கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என்னங்க உங்க, அதாவது உங்க சொந்தக்கார பொண்ணுக்கு 19 வயசுன்றீங்க, அவ ஏத்துப்பாளா? ஏன்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் துணைவி மாதிரி இருந்து அவரை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, அவரை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து இதுக்கு ஏத்துப்பாரான்னு தெரியல. அதே மாதிரி உங்க வீட்டுல அந்த பொண்ணு ஏத்துப்பாளான்னு தெரியல. யோசிச்சு முடிவை சொல்லுங்கன்னு சொல்லும் போது, பொண்ணு கிட்ட சொன்னா அவ எப்படி ஏத்துப்பா, ஐயா கிட்ட இப்ப சொல்றாங்கன்னா அவ எப்படி ஏத்துப்பா, அது இவங்களுக்கும் தெரியும். ஆனா இல்ல எங்க பொண்ணு நாங்க சொல்றத ஏத்துப்பா, நீங்க வந்து அந்த சாதிக் அலி கிட்ட வந்து அவங்க வந்து முழு சம்மதத்தோட தான் ஏத்துக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி இந்த புரோக்கர் மாதிரி இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவரும் சரின்ற மாதிரி சாதிக் அலி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. சாதிக் அலிக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அது எப்படி ஏத்துப்பாங்க, 18 வயசு 19 வயசு பொண்ணா, கொஞ்சம் ஏஜ்டா இருந்தாலும் பரவாயில்ல, 40 வயசு வரைக்கும் கூட பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது சரின்ற மாதிரி சாதிக் அலி ஏத்துக்கிறாரு. இந்த ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஐயாவால இதை ஏத்துக்கவே முடியல. ஐயாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கல்யாணமே வேணாம்னு நினைக்கிறாங்க. இந்த பட்சத்துல வந்து இப்பேற்பட்ட ரொம்ப வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறா. எனக்கு இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றா. இல்ல நீ கண்டிப்பா பண்ணிக்கணும், நீ பண்ணலனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மிரட்டவே செய்யறாங்க. வேற வழி இல்ல ஐயாக்கு.
சரி இவங்க போக போக ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அதுக்கு அந்த இடத்துக்காவது போயிடலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஆயாவும் ஏத்துக்கிறா. இப்ப சாதிக் அலியை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணாதான் ஏத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சு இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ போறாங்கல்ல. ஆயாக்கு வந்து இன்னமும் பயமா இருக்கு, அவருக்கு வந்து 60 வயசு, அவர் கூட எப்படி நம்ம சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட் டைப்பா இருக்காரு. அதாவது இந்த பொண்ணு கிட்ட நல்ல விதமா பேசுறாரு. அதாவது கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து தோழி கிட்ட எப்படி பேசுவாங்களோ இல்ல வந்து ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அன்பா தான் பேசிட்டு இருக்காரு. என்ன சாப்பிட்டியா, என்ன உனக்கு இதெல்லாம் ஓகே தானே அப்படி இப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை கம்ஃபர்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுறாரு. இந்த பொண்ணுக்குமே போக போக அவரை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சது. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. அவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் போடணும். அந்த மாத்திரை மருந்தெல்லாம் இந்த பொண்ணு கரெக்டா எடுத்து தந்துட்டு இருக்கா. சாதிக் அலியை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்களா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சொந்தக்காரங்க எல்லாருக்குமே சாதிக் அலியோட சொத்து மேலதான் கண்ணு. ஐயோ இந்த மனுஷன் என்ன சாவறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல்யாணத்தை வேற பண்ணிட்டாரு, இவருக்கு வந்து எந்த சொந்த பந்தமும் இல்லாம இருந்தது. அதாவது சொந்தம்னா நெருங்கின சொந்தம் யாருமே இல்லாம இருந்தாங்க. அவர் இறந்து போயிட்டா நமக்கு தான் அந்த சொத்தெல்லாம் வர மாதிரி இருந்தது. இப்ப இந்த மனுஷன் இந்த வயசுல போய் கல்யாணம் பண்ணிட்டாரு, இப்ப சொத்தெல்லாம் அவளுக்கு போயிடுமே அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ள குமரிட்டு இருக்காங்க. என்னடா இது அவளுக்கு போயிடுமே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த அயான்ற பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவரோட சொத்தை பத்தி எல்லாம் கவலையப்பட மாட்டா. இவர் வந்து பரவாயில்ல, நம்ம என்னென்னமோ நினைச்சோம், நம்ம மாமா மாமி அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்மள அன்பா பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப அன்பா தான் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. சாதிக் அலியை பொறுத்த வரைக்கும் சில சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சொந்தக்காரங்கள்ல நிறைய பேர் வந்து இந்த வீட்லயே தான் இருப்பாங்க. அதாவது இவரோட வீடு மாளிகை வீடு மாதிரி இருக்குல்ல, இந்த வீட்லயே தான் இருப்பாங்க. இவருக்கு அப்புறம் இந்த மாளிகை வீடெல்லாம் நமக்கு தான் கிடைக்க போகுதுன்ற மாதிரி நிறைய கனவெல்லாம் கண்டு வச்சிருப்பாங்க. அதுல புதுசா அவர் வந்து ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சிருக்காருன்ற மாதிரி இவங்களுக்குள்ள கோபம் இருக்கு. இந்த பொண்ணை வந்து நம்ம எப்படியாவது வந்து மாட்டி விடணும், அதாவது சாதிக் அலிக்கு எதிராக திருப்பி விட்டு இந்த பொண்ணை துரத்தி விடணும், அப்பதான் சாதிக் அலி இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட சொத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சாதிக் அலி கிட்ட இந்த பொண்ணை வந்து கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரிலாம் மாட்டி விடுறாங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து மாத்திரையை வந்து மாத்தி தந்துட்டா, இவ வந்து அந்த வேலையை சரியா செய்யல, இவ வந்து இங்க இருக்க பொருள்லாம் திருடி விக்கிறதுக்கு ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி 2-3 சம்பவங்களை வச்சு அந்த பொண்ணை கெட்ட பொண்ணுன்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா எல்லாத்துலயும் வந்து அந்த பொண்ணு நிரபராதி அப்படின்றத ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி வந்து சாதிக் அலியை பொறுத்த வரைக்கும் இவரோட சொந்தக்காரங்களை பத்தி நல்லா தெரியும். இவரு இந்த வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல போனா வந்து அவங்க தான் சரியான மாத்திரையை நமக்கு தரமாட்டாங்க, நம்ம ஹெல்த்தை வந்து நாளுக்கு நாள் மோசமாகிறதுக்கு அவங்க தான் காரணமா இருக்காங்க, அதுக்காகவே நம்ம வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கில்ட் இருக்கு. அதாவது ஒரு 18 வயசு 19 வயசு பொண்ணை போய் நம்ம கல்யாணம் முடிச்சிட்டுமே, ஒரு 40 வயசுல ஒரு லேடியை கூட கல்யாணம் முடிச்சிருக்கலாம், இப்படி நம்ம பண்ணிட்டுமேன்ற மாதிரி ஒரு கில்ட் இருக்கு. சோ சொந்தக்காரங்க வந்து இந்த பொண்ணை துரத்துறதுக்காக நிறைய சதி திட்டம்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க என்ன விஷயத்தை கொண்டு வந்தாலும் சரி, இந்த பொண்ணை பத்தி இவருக்கு தெரியுது, இந்த பொண்ணு வந்து காசை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டா, இவளை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் தேவையா இருக்கு. இவ வந்து இதுக்கு முன்னாடி மாமா மாமி வீட்டுல இருக்கும் போது இவளுக்கான அன்பு கிடைக்காம இருந்திருக்கு, இப்ப நம்ம மூலியமா கிடைக்குது, அதனால நம்ம கிட்ட நல்ல விதமா பழகுறா, நமக்குமே இவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே பழகிட்டு இருக்காரு. இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு அவரை நல்லபடியா பாத்துக்கிறா, ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது. இதை தாண்டியும் அவருக்கு தான் வயசு ரொம்ப அதிகமாயிருச்சுல, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் தவறிடுறாரு. அவர் தவறினதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க என்னென்னமோ யோசிக்கிறாங்க. சரி கல்யாணம் முடிச்சதுக்காக அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி சொத்தை எழுதி வச்சிருப்பாரு, அதை தாண்டி நமக்குமே சொத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு, நமக்குமே சொத்தெல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி நிறைய கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து லாயர் தான் சொத்துல என்ன எழுதி இருக்குன்றத படிப்பாரு பாத்தீங்களா, அந்த லாயருமே வந்துடுறாரு. அவர் என்னதான் சொல்றாரு, உயில்ல என்ன எழுதி இருக்கிறதா சொல்றாரு பாப்போன்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவர் படிக்கும் போது சாதிக் அலி இருக்காரு பாத்தீங்களா, அவர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு அயா பேர்ல தான் எழுதி வச்சிருக்கான்றது தெரிய வருது. அதாவது அவர் எழுதி வச்சிருக்காருன்றது தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா சொந்தக்காரங்களால ஏத்துக்கவே முடியல. என்னடா எல்லா சொத்தையும் அந்த பொண்ணு மேல எழுதி வச்சிட்டாரு, அவ்வளவுதான் இதுக்கப்புறம் ராணி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போறா, அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிளம்பிதான் ஆகணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா அயான்ற பொண்ணு இருக்கால, இப்ப நான் மட்டும் தனியா இருக்க போறேன், நீங்களும் இருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நீங்களும் இதே வீட்டுல இருங்கன்ற மாதிரி சொல்றா. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன சொத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளா இருந்தா இவளை துரத்தி விட்டுருப்போம், ஆனா இவளை பொறுத்த வரைக்கும் நம்மள இருக்க சொல்றாளே அப்படின்ற மாதிரி அவங்களுமே எப்பவுமே போல அந்த இடத்துல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இதை தாண்டி நிறைய சொத்து இருக்கும்ல, இந்த அரண்மனையை தாண்டி நிறைய சொத்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த சொத்தெல்லாம் இந்த பொண்ணு வந்து விக்கிறா. ஐயோ விக்கிறாளே இவ என்ன பண்ண போறான்னு யோசிக்கும் போது, ஆனா இந்த பொண்ணு ஐயா என்ன பண்றான்னா நிறைய பேருக்கு உதவி பண்றா. உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணால படிக்க முடியல, மாமா மாமி கிட்ட கஷ்டப்பட்டா, மாமா மாமி இவளை எப்படியாவது துரத்தி விட்டு நம்ம காசு சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி கட்டி கொடுத்தாங்க. அப்படி கட்டி கொடுத்துட்டு இப்ப மாமா மாமி அவங்க ஒரு பக்கம் கஷ்டம் தான் படுறாங்க, ஏன்னா வந்து கிடைச்ச காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கஷ்டம் தான் படுறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி யாரோட லைஃபும் மாறக்கூடாது, இப்ப நமக்கு வந்து சாதிக் அலி மாதிரி ஒரு நல்லவர் கிடைச்சாரு,
ஆனா நிறைய பொண்ணுங்க எந்த மாதிரி நிலைமையில மாட்டுவாங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன் கிட்ட மாட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாருமே படிக்கணும், அதுக்கான வேலையை நம்ம பண்ணலான்ற மாதிரி இவரோட நிறைய சொத்து இருக்கு பாத்தீங்களா, அதுல சில சொத்தை விக்கிறாங்க, நிறைய காசு வருது பாத்தீங்களா, என்ஜிஓ சர்வீஸ் மாதிரி பண்ணலாம். படிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணி படிக்க வைக்கலான்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க. அதாவது ஒரு 10-15 வயசுல படிக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இலவசமா உங்களை ஸ்கூல்ல சேர்க்கிறேன்ற மாதிரி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு 25-30 வயசு தான் ஆகுது. சோ இது மூலியமா இவங்க நிறைய பேருக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. இவங்களால நிறைய பேர் பலன் அடைகிறாங்க. அதாவது இந்த பொண்ணு ஐயாவோட வாழ்க்கை இப்படி மாறுச்சுல்ல, ஆனா நம்மளது மாதிரி யாரோட வாழ்க்கையும் மாறக்கூடாது, எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அதுக்கேற்ற முயற்சி எல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தி இருக்கவங்க பாக்குறாங்கல்ல, இந்த பொண்ணு நம்ம என்னென்னமோ நினைச்சோம், ஆனா இந்த பொண்ணுக்குள்ள எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான் நம்மளும் வச்சுக்கணும், அப்பதான் நமக்குமே ஏதாவது நல்லது நடக்கும், கெட்ட எண்ணம் வச்சிருந்தா கெட்டதுதான் நடக்கும் போலன்ற மாதிரி சொந்தக்காரங்களும் யோசிக்கிறாங்க. ஐயாவும் மேற்கொண்டு இவங்க கிட்ட இருக்க சொத்து இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா நிறைய பேரை முன்னாடி கொண்டு வரணும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.